அன்புக்குரியவர்களே, தினமொரு தூது மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான ஒரு நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் பலரும் பலவிதமான சூழ்நிலையிலே அகப்பட்டிருக்கலாம். பல்வேறு விதமான சத்துருவின் போராட்டங்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டு வரலாம். இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் சத்துரு திட்டம் போட்டு நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிறானோ அந்த பிசாசுக்கு எதிராக, சத்துருவுக்கு எதிரான ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். எவர்கள் நமக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் அது தேவனால் கூடின கூட்டம் அல்ல. அப்போது நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் சத்துரு தான். நமக்கு விரோதமான காரியங்களை யார் எந்த விதத்தில் செய்தாலும் அது சத்துரு மட்டுமே. ஆகவே ஆண்டவர் அந்த சத்துருவை மட்டும் அடையாளம் காட்டாமல் அதற்கு ஒரு விடுதலையையும் கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று. அப்போது நமக்கு முன்பாக அவர்கள் சரணடைவது உண்மை. ஈசாக்கு கூட அவன் துறவை வெட்டின போது 2 முறை சத்துருக்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். ஆனால் 3வது முறை வந்தார்கள். அவன் ஈசாக்கோடு யுத்தம் பண்ண, சண்டை பண்ண வரல, சமாதானம் பண்ணவே வந்தார்கள். அவன் பட்சத்தில் வந்தார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்புவோமே. அப்போ எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புறாங்க அப்படின்னா அவர்கள் என்னை அழிக்க முடியாது, என்னை எந்த விதத்திலும் அவர்களுடைய திட்டத்துக்கு நேராக வழிநடத்த முடியாது. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி என் பட்சத்தில், என் பக்கத்தில் எனக்கு சாதகமாய்த்தான் அவர்கள் வருவார்களே ஒழிய எனக்கு எதிராக அவங்க எழும்பி ஜெயங்கொள்ளவே முடியாது என்று இந்த வார்த்தையை முன்னிட்டு நாம் அறிக்கை செய்யலாம். விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். பலரும் பல விதத்தில் சத்துருவின் போராட்டங்களை நாம் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், எந்த விதத்திலும் அவர்களால் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. நம்புங்கள். இந்த நல்ல புதிய நாளில் நம்புவோம். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். ஆகவே சத்துருவின் எந்த திட்டங்களும் எனக்கு எதிராக பலிக்காது. முற்றிலும் நான் ஜெயங்கொள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால் ஜெயத்தின் மேல் ஜெயம் எனக்கு உண்டு என்ற ஒரு சிந்தையோடு, விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கலாம். இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும். அதோடு மட்டுமில்லை, யார் கூடினாலும் எங்களுக்கு விரோதமாய் அவர்கள் உம்மாலே அல்ல ஆமாண்டவரே என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் என் பக்கத்தில் வருவார்கள், சரணடைவார்கள், காலில் விழுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு உயர்நிலைக்கு தான் எங்களை வச்சிருக்கிறீங்க. சத்துரு கீழே விழ தள்ளப்பட்டான். ஆகவே நாங்கள் முறிந்து போவதில்லை, நாங்கள் எழுந்து நிற்கிற கூட்டமாய் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுடைய மனக்கலக்கங்கள், திகில்கள் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தைரியமும் உற்சாகமும் அதிகமாக அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே எழும்புவதாக. சந்தோஷமாக இந்த நாளை ஆண்டவரை அவங்க தொடங்கட்டும். ஆசீர்வாதமாக இந்த நாள் முழுவதும் வாழட்டும். மனதார ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.